ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து தளபதி விஜயோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபிஷியலான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப மும்முரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த திரைப்படம் முடிச்சுட்டு வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியலில் மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாராம். ஸோ அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக பெரிய பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளுடைய வினோத் தான் இயக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு செம்ம கமர்ஷியல் ஃபிலிமாக வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு சிஎம்மாக நடிக்கிறாரா, இல்லை போலீஸாக நடிக்கிறாரா, அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து இணையதளத்தில் போயிட்டுருக்க நிலையில் வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்குங்க. அதன்படி பார்த்தா வந்து நம்மளோட தளபதி விஜய் வந்து சர்க்கார் திரைப்படத்தில் சுந்தர் ராமசாமி அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். ஸோ அதே கேரக்டர் மாதிரி தான் வந்து நம்ம ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப போல்டு அண்ட் செம ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ எந்த ஒரு மாஸ் சீன்ஸும் எதிர்பார்க்காம இந்த ஒரு போல்டு கேரக்டருக்கு மட்டும் தேட்டருக்கு போனோம்னா கண்டிப்பாக அந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.